கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலும் பேக் டு த பைபிள், வேதத்திற்கு திரும்புவோம் என்கிற நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதத்திற்கு திரும்புவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த நாளிலே நாம் படிக்கக்கூடிய ஒரு தலைப்பு ரிபலியஸ் கிங், கலகம் செய்த ராஜா என்கிற ஒரு தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்து வேதத்தை நாம் வாசிப்போம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வசனங்களை ஆண்டவரே நாங்கள் படிக்கிறோம். அதில் சொல்லப்பட்ட மேலான விஷயங்களை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கலகம் செய்த ராஜா என்கிற ஒரு தலைப்பில் நம்ம படிக்கிறோம். தாவீதினுடைய மகன் அப்சலோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். இந்த அப்சலோமுக்கு தன்னுடைய தகப்பன் ராஜாவாக இருக்கிற அந்த சமயத்தில் அப்சலோமுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. என்ன எண்ணம்னா, நானும் ஒரு ராஜாவாக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்ததை வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்சலோமுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அப்சலோம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகான ஒரு மனிதன். வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதை குறித்து வேதாகமம் வர்ணித்து பேசுகிறது. அவன் ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அழகு நேர்த்தியான ஒரு மனிதன். வேதாகமத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, 2 சாமுவேல் 14வது அதிகாரம் வாக்கியம் 25வது வாக்கியம், இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியமுள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. எவ்வளவு ஒரு அழகான ஒரு மனிதன், எவ்வளவு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மனிதன் அப்படின்றத வேதாகமத்தில் பார்க்க முடியும். அவனுடைய உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை முறுக்க எந்த ஒரு பழுதுமே இல்லையா. அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு மனிதனாக அவன் இருந்தான். அழகில் அவ்வளவு அழகான ஒரு மனிதன். அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய அழகு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய வலிமை, இதெல்லாம் அவன் நினைக்கும் பொழுது, தன்னுடைய தகப்பன் ராஜாவாக இருக்கிறாரு தாவீது, தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தை பெற வேண்டும் என்று, தன்னுடைய தகப்பனுடைய அந்த சிங்காசனத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். அதற்காக அவன் ஒரு பெரிய ஒரு திட்டம் தீட்டுறான். வேதாகமம் அதை அழகாக பதிவு செய்கிறது. அதை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் வாக்கியங்கள் 5 மற்றும் 6. எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். 6வது வாக்கியம், இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். வேதாகமத்தில் ரொம்ப அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. யாரெல்லாம் ராஜாவை பார்க்க வராங்களோ, தாவீதை பார்க்க வராங்களோ, இவன் என்ன பண்ணுவான்னா அவங்கள அப்படியே தழுவி முத்தம் செய்து அவர்களுடைய ஒரு எப்படியாவது இவனுடைய செல்வாக்கை வைத்து அவங்களெல்லாம் இவன் பக்கமாக இழுத்து கொண்டதாக வேதாகமம் சொல்கிறது. இது ஒரு கலகம் செய்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு கலகம் செய்த ஒரு அனுபவத்தை வேதாகமம் பதிவு செய்கிறது. அது நடந்த ஒரு இடம் பரலோக ராஜ்யம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பரலோகத்தில் ஒரு கலகமா அப்படின்ட்டு. ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அநேக தூதர்களை ஆண்டவர் படைத்தார். எதற்காக தூதர்களை படைத்தார்? இன்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்கிறோமா? எதற்காக தூதர்களை படைத்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவி அவர்கள் திருமணம் ஆன பிற்பாடு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. எதற்காக பிள்ளைகள்? நம்ம என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? ஏன் அவர்கள் பிள்ளையை பெறுகிறார்கள்? கணவன் மனைவியை நேசிப்பதையும் மனைவி கணவனை நேசிப்பதையும் அதற்கு ஒரு அடையாளமாக தான் இந்த பிள்ளைகள். அதுபோல் பரலோகத்தில்
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி பரலோக ராஜ்யத்தில் அவங்க இருக்கும் பொழுது அவங்க தன்னுடைய அன்பின் வெளிப்பாட்டை காட்ட வேண்டும் என்பதற்காக செய்த ஒரு செயல்தான் தூதர்கள். இன்றைக்கி மனுக்குலம் இருக்குது, நம்ம எல்லாருமே மனிதர்கள், நம்மளாம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அவருடைய அன்பின் வெளிப்பாடு தான் மனுக்குலம். அதுபோல் தான் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் முதல்ல தூதர்களை ஆண்டவர் படைத்தார். அநேக தூதர்கள், ஆங்கிலத்தில் அன்கவுண்டபிள் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். தெய்வ தூதர்களுக்கு தொகையுண்டோ அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல, அதுபோல் எண்ணற்ற எண்ணிக்கை இல்லாத தூதர்களை ஆண்டவர் படைத்தார். அவருடைய அன்பின் வெளிப்பாடு. இந்த தூதர்கள் ஆண்டவர் படைக்கும் பொழுது அதில் ஒரு பிரதானமான ஒரு தூதன், ஆங்கிலத்தில் லூசிஃபர் என்று சொல்லப்படுகிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அப்படின்னு வேதம் பதிவு செய்கிறது. இந்த லூசிஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு தூதன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த அப்சலோமனுடைய சம்பவத்தில் வாசித்தோம் பார்த்திங்களா, அப்சலோம் தான் ராஜாவாக மாற வேண்டும், தகப்பனுடைய சிங்காசனத்தை பெற வேண்டும் எப்படின்னு விரும்பினது போல் ஆதியில் ஆரம்பத்தில் அப்சலோமுக்கெலாம் முன்னாடி சரிங்களா, இந்த மனுக்குலம் படைப்பதற்கு முன்பதாக தூதர்கள் மத்தியில் இந்த ஒரு தூதன் என்ன செய்தான் அப்படின்னா, நான் வந்து ஒரு ராஜாவாக மாறணும் அப்படின்னு அவன் விரும்பினானா. ராஜானா யார்? ஆண்டவர். நான் ஆண்டவரை போல மாறணும், ஒரு உன்னதமானவரை போல நான் மாறணும் அப்படின்னு இந்த அப்சலோமை போல் அவனும் என்ன பண்ணானா, தன்னுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்து தான். எப்படி இந்த அப்சலோமனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்பொழுது ராஜாவை யாரெல்லாம் பார்க்க வராங்களோ அவங்களெல்லாம் தழுவி முத்தம் செய்ததாக வேதத்தில் வாசிப்பது போல் பரலோகத்தில் இந்த தூதன் என்ன செய்தான் அப்படின்னா, சக தூதர்களை வந்து என்ன பண்ணான்னா வஞ்சனை செய்து, அங்கே வேதாமத்தில் வியாபாரம் செய்துன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், ஏமாற்றி என்ன பண்ணுறான்னா அவன் வந்து தன்னுடைய செல்வாக்கையை வந்து அங்கே அவன் பயன்படுத்துகிறான். அதில் வந்து மூன்றில் ஒரு பகுதி தூதர்கள் இந்த லூசிஃபர் பக்கம் அவர்கள் சாய்ந்து போனார்கள் என்று வேதாமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களில் நம்ம வாசிப்போம். இது வந்து ஏசியா 14வது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் எசேக்கியேல் 28வது அதிகாரத்திலையும் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த 2 அதிகாரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த 2 அதிகாரத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு படிக்கும் பொழுது அதில் அநேக விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏசியா 14வது அதிகாரமும் எசேக்கியேல் 28வது அதிகாரமும். அதில் நான் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசியா 14வது அதிகாரம் வாக்கியங்கள் 12வது வாக்கியம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பிரியமானவர்களே, இங்கே வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம், சாத்தான் இந்த தூதன் தான் பிற்காலத்தில் எப்படி மாறுறான் அப்படின்னா சாத்தானாக அவன் மாறுகிறான். தன்னுடைய இருதயத்தில் தவறான எண்ணம் கொண்டதுனால, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்ததுனால, சக தூதர்கள் மத்தியில் கலகம் செய்ததுனால, இந்த அப்சலோமை போல சக இஸ்ரவேல் மத்தியில் கலகம் செய்தது போல இந்த தூதன் சக தூதர்கள் மத்தியில் கலகம் செய்ததாக வேதாமத்தில் வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவனை அங்கே பரலோகத்தில் இருந்து அவனையும் அவனை சார்ந்த 1/3 பகுதி தூதர்களையும் அங்கே பூமியில் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா தள்ளி விடுகிறார். இது வேதாமத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்போது இன்றைக்கி சாத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த விழுந்து போன தூதன், அவனை சார்ந்த தூதர்கள் எல்லாரும் இன்றைக்கி உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, சாத்தானுடைய ஒரு கண்ணி என்ன, அவன் எப்படி ஏமாற்றுகிறான் அப்படின்றத சில வசனத்தை நம்ம வாசிப்போம். அவன் எப்படி ஏமாற்றுகிறான் அப்படின்னா,
வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வாக்கியம் சொல்கிறது, உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போது அவன் எப்படி ஏமாற்றுகிறான் அப்படின்னா, மனுக்குலத்தை எப்படி ஏமாற்றுகிறான் அப்படின்னா, உலகமனைத்தையும் மோசம் போக்குகிறான். வஞ்சனையினால் அவன் என்ன பண்ணுறான்னா மோசம் போக்குகிறான் என்று வேதம் சொல்கிறது. மார்க்கு 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 1வது அதிகாரம் 13வது வாக்கியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த வனாந்தர சோதனையினுடைய ஒரு அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம். மார்க் 1:13, அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இங்கு சாத்தான் எப்படி ஏமாற்றுகிறான் அப்படின்னா, சோதனையின் மூலமாக ஏமாற்றுகிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சாத்தான் எப்படிலாம் ஏமாற்றுகிறான்னா, முதலாவது உலகம் முழுவதையும் வஞ்சிக்கிறான், இரண்டாவது சோதனையை கொடுத்து ஏமாற்றுகிறான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் வேறு எப்படிலாம் ஏமாற்றுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 14வது வாக்கியம், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தான் ஏமாற்றக்கூடிய இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தோம் ஒரு வஞ்சிக்கிற ஒரு அனுபவம், அப்புறம் சோதனையை கொடுத்து ஏமாத்துறான். இந்த வசனம் சொல்கிறது அற்புதங்களை காட்டி ஏமாற்றுகிறான். இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேக மக்கள் அற்புதங்கள் நடக்கிறது அப்படின்னா அங்கே போகிறாங்க. அற்புத பெருவிழா அப்படின்னோடனே அற்புதத்தை நோக்கி போகிறாங்க. அநேக நேரத்தில் பிசாசுகளும் அற்புதங்களை செய்ய முடியும் அப்படின்றத நம்ம மறந்து போயிடுறோம். வேதாகமம் சொல்கிறது அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். சாத்தானால் அற்புதம் செய்ய முடியுமா அப்படின்னா வேதம் சொல்கிறது அற்புதங்களை செய்ய முடியும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. பிசாசுனால் ஏமாற்ற முடியும். பிசாசு தந்திரத்தை அவன் உபயோகப்படுத்துகிறான். அற்புதங்களை காண்பித்து அவன் ஏமாற்றுகிறான். கிறிஸ்துவை போலவே தன்னை நானே கிறிஸ்து என்று சொல்லி கள்ள கிறிஸ்துவாக அவன் செயல்படுகிறான். இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவன் அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்றத பார்க்குறோம். 4வது வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வாக்கியம் சொல்கிறது, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிரியமானவர்களே, வேதாமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சாத்தானு எப்படி ஜனங்களை ஏமாற்றான் அப்படின்னா, பிறனை குற்றம் சொல்லக்கூடிய ஒரு செயலில் அவன் என்ன பண்ணுறான்னா நிறைய பேரை ஏமாற்றுவதாக வேதம் சொல்கிறது. இன்னொரு வாக்கியத்தை இயேசுவானவர் பேசினார். ரொம்ப ஒரு வலிமையான ஒரு வார்த்தை. யோவான் 8வது அதிகாரம் 44வது வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறதில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்கே வேதாமத்தில் நீங்கள் பார்க்கலாம், பிசாசு எப்படி ஏமாற்றுகிறான் அப்படின்றதுக்கு நிறைய விஷயத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறார். அவன் யார் அப்படின்னா, இச்சையை காண்பித்து ஏமாற்றுகிறவன், கொலைபாதகன், பொய்யை பேசுகிறவன், பொய் சொல்லி ஏமாற்றுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளையும் சரி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் என்ன பண்ணுறான்னா அவன் பொய்களை சொல்லி ஏமாற்றுகிறான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது பிசாசு எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறான், இதை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே அப்சலோமனுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்களேன். அப்சலோம் தன்னுடைய தகப்பனுடைய ஒரு ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் எப்படியெல்லாம் ஏமாத்தினானோ, இதே ஏமாற்று வேலையை
அப்சலோமுக்கு முன்னாடியே ஒரு நபர் ஏமாற்றிருக்கிறான், அவன் சாத்தான் என்று நம்ம வேதாமத்தில் வாசிக்கிறோம். கலகம் செய்த ஒரு ராஜா இங்கு சாத்தானை நாம் பார்க்கிறோம். இப்போது வேதாமத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த சாத்தான் யார் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான்னு தெரியுங்களா? சாத்தான் வந்து யார் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறான் வேதாமத்தில் அதையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாத்தான் வந்து பலவிதமாக ஏமாற்றுகிறான், மோசம் போக்குறான், இதெல்லாம் நம்ம வாசித்தோம். யார் மேலே அதிகமாக கோபமாக அவன் இருக்கிறான் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 17வது வாக்கியத்தில் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது வலுசர்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, வலுசர்பம் என்பது சாத்தானை குறிப்பிடும், ஸ்திரீ என்பது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் திருச்சபையை குறிப்பிடும். இப்போது வலுசர்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம், சாத்தான் யார் மேலே அதிகமாய் கோபமாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிரமாணங்களை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறார்களோ, அதாவது 10 பிரமாணத்தை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள் மேலே சாத்தான் மிகுந்த கோபமுடையவனாக இருக்கிறான். இரண்டாவது, யாரெல்லாம் இயேசுவினுடைய விசுவாசத்தை காத்து கொள்கிறார்களோ, இயேசுவை பற்றிய ஒரு விசுவாசத்தை யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலே மிகுந்த கோபமுடையவனாக மூர்க்க வெறி கொண்டு அவன் சுற்றித் திரிகிறதை நம்ம பார்க்கலாம். இதான் பேதுரு அங்கே சொல்லும்பொழுது சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேதுரு அங்கே எழுதுவார், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் அப்படின்னு. அப்போது வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் மேலே சாத்தான் கோபமாக இருக்கிறான்னா தேவ பிள்ளைகள் மேலே அவன் கோபமாக இருக்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ சாத்தான் இப்படி கோபமாக இருக்கும்பொழுது நாம் சாத்தானை எப்படி நாம் மேற்கொள்ளலாம்? ஹவு வி கேன் ஓவர் கம் த சாட்டன்? எப்படி சாத்தானை நீங்களும் நானும் மேற்கொள்ளலாம்? வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வாக்கியமும் 8வது வாக்கியமும், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, சாத்தானை நீங்களும் நானும் எதிர்ப்பது எப்படி என்றால், சாத்தானை நேராக போய் நீங்கள் எதிர்க்கணும் அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்தாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்க அப்படின்னா சாத்தானை எதிர்ப்பதற்கு அது சமம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவராக இயேசுவானவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இயேசுவானவர் சாத்தானை எதிர்த்தார். வேத வாக்கியங்களை கொண்டு இயேசுவானவர் சாத்தானை என்ன பண்ணார்னா எதிர்த்தார். அதுபோல் நீங்களும் நானும் எதிர்க்க முடியும். சரி, இப்போ இந்த அப்சலோம் மற்றும் இந்த சாத்தான், இந்த 2 நபர்களையும் ஒரு ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்பொழுது அப்சலோமுக்கு பதவி மேலே ஆசை, சாத்தானுக்கும் ஒரு பதவி மேலே ஆசை. இவன் ராஜாவாக மாறணும்னு பார்த்தான், இவன் உன்னதமானவராக மாறணும் அப்படின்னு சொல்லி விரும்பினான். அதற்காக இவனை குறித்து வேதம் வர்ணித்து பேசும்பொழுது அப்சலோம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாதவனாக இருந்தான். சாத்தானை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும், அவன் பூரண அழகுள்ளவன் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அவன் அறிவில் ஞானத்தில் சிறந்தவன், பூரண அழகுள்ளவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சாத்தானை குறித்து வர்ணித்து பேசுகிறது. ஸோ 2 பேரையும் நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ஒரு ஒப்புமையை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அப்சலோமுடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுங்களா? வேதாமத்தை வாசித்து பார்ப்போம். அப்சலோமுடைய முடிவையும் இதே போல் சாத்தானுடைய முடிவையும் வேதாகமும் அழகாக ஒப்பிட்டு பேசுகிறது. அப்சலோமுடைய முடிவை முதல்ல நம்ம படிப்போம். வேதாமத்தில் 2 சாமுவேல் 18வது அதிகாரம், 2 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் வாக்கியம் 15வது வாக்கியம் பாருங்கள். 2 சாமுவேல் 18:15, அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். 17வது வாக்கியம், அவர்கள்
அப்சலோமை எடுத்து அவனை காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்க்குறோம் அப்சலோமனுடைய முடிவு எப்படி இருந்தது அப்படின்னு. அப்சலோமை யோவாபனுடைய தலைமையில் அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அப்சலோமை சாத்தானுக்கு என்ன நிலை அப்படின்றத நம்ம வேதாகமத்தில் நம்ம பதிவு பார்க்கலாம். ஏசாயா 14வது அதிகாரத்தில், ஏசாயா 14வது அதிகாரம் 15வது வாக்கியம் சொல்லுகிறது பாருங்கள். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இது ஒரு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்கிறாரு. அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சாத்தானுக்கு வந்து அகாதாளமான பாதாளத்தில் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாராம், அவனை வந்து அழிக்க போகிறாராம். அவருடைய வருகையில் ஆண்டவர் அவருடைய வாயின் சுவாசத்தை கொண்டு சாத்தானையும் சரி, அவனுடைய சக தூதர்களையும் சரி, தம்முடைய வல்லமையான வாயின் சுவாசத்தினால் அழிக்கப் போகிறார். இடுக்கண் மறுபடியும் வராது. அதுக்கப்புறம் அவன் சாத்தானை நீங்கள் உற்று பார்ப்பாயானால், அவனுடைய ஸ்தானத்தை நீ நோக்கி பார்ப்பாயானால் அவன் இல்லை, அவன் அங்கே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது சங்கீதம் 37 நம்ம அதை படிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்சலோமனுடைய முடிவும் சரி, சாத்தானுடைய முடிவும் சரி, எப்படி அங்கே போனது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேக் டு த பைபிள், வேதத்திற்கு நாம் திரும்பி பார்ப்போம். வேதாகமம் சொல்லக்கூடிய ஒரு விலையேற பெற்ற ஒரு சத்தியம், இந்த கலகம் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எவ்விதமான அந்தோ பரிதாபத்திற்குள்ளாக போனது அப்படின்றத வேதாகமத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இன்றைக்கும் இந்த அப்சலோம் மரித்து போனான், ஆனால் சாத்தான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். இந்த சாத்தானை நீங்களும் நானும் எதிர்த்து போராடுவதற்கும் அவனை எதிர்கொள்வதற்கும் ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளை நாம் சுமந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இந்த சாத்தானை நாம் எதிர்ப்போம். இந்த சாத்தானுக்கு ஒரு முடிவு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த முடிவை ஆண்டவரோடு நீங்களும் நானும் இணைந்து அந்த சாத்தானை நாம் எதிர்ப்போம். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கலகம் செய்த ராஜா என்ற ஒரு தலைப்பிலே அப்போ நாங்கள் அப்சலோமனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். அவனுடைய பேராசையினால், அவனுடைய அழகினால் அவனுடைய ராஜ்யம் தகர்ந்து போனது, அவன் அழிக்கப்பட்டான். அதே போல் ஆண்டவரே, சாத்தானும் அவனுடைய அழகினாலும் அவனுடைய பேராசையினாலும் பெருமையினாலும் அவனுடைய ஸ்தானத்தை அங்கிருந்து நீர் தள்ளிவிட்டீர். அவனுக்கு ஒரு முடிவு, அகாதளமான ஒரு பாதாளம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஆண்டவரே, அந்த ஒரு தீர்ப்பிலே நாங்களும் உமக்கு இசைவாக வாழ்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை நாங்கள் எதிர்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு தேவ பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.